இனிய நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது விக்கல். சில சமயங்களில் சாப்பிடும் பொழுது நமக்கு விக்கல் வரும். சில சமயங்களில் சாதாரணமாக விக்கல் வரும். விக்கல் வந்தால் தண்ணீர் குடித்தால் சரியாகிவிடும். சிலருக்கு அப்பொழுதும் விக்கல் நிற்காமல் தொடர்ந்து கொண்டிருந்தால் ஏதேனும் நோயின் அறிகுறியாக இருக்கலாம். தகுந்த மருத்துவரை பார்த்து சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். விக்கல் வந்தால் யாரோ நம்மை நினைப்பதாக சொல்வார்கள். விக்கல் என்றால் என்ன? அதிக வறட்சி உள்ள உணவுகளை உண்பதாலும் மிக குளிர்ச்சியானவற்றை எடுத்துக்கொள்வதாலும் தூசு புகையினால் தாக்கப்பட்டாலும் இரைப்பை வறட்சி ஏற்பட்டு அங்கு சேரும் வாயுவானது விக்கலாக மேல்நோக்கி ஹக் என்ற சத்தத்துடன் வெளியேறுகிறது. அதாவது நமது உடலில் உதரவிதானம் மூவெப்ப மண்டலம் என்றும் ட்ரிபிள் வார்மர் டயஃபார்ம் என்றும் ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் உதரவிதானம் என்ற ஜவ்வு உடலின் மேற்பகுதியில் உள்ள இதயம், நுரையீரல் இவற்றை பாதுகாக்கிறது. நடுப்பகுதி இரைப்பை, கல்லீரல், மண்ணீரல், சிறுகுடல், பெருங்குடல் ஆகியவற்றை பாதுகாக்கிறது. கீழ்ப்பகுதி அடிவயிற்றில் உள்ள சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, பெருங்குடலின் ஒரு பகுதி, சிறுகுடலின் ஒரு பகுதி இவற்றை பாதுகாக்கிறது. இந்த மூன்று சுவாசம், ஜீரணம், கழிவு மண்டலங்களையும் உடல் முழுவதும் வெப்பத்தையும் சீராக கட்டுக்குள் வைக்கிறது. இந்த மூன்று மண்டலங்களையும் பாதுகாப்பதால் இதனை மூவெப்ப மண்டலம் என்றும் அழைக்கப்படுகிறது. மூளை பெரினிக்ஸ் என்ற நரம்பின் வழியாக உதரவிதானத்தை இயக்குகிறது. சில சமயங்களில் பெரினிக்ஸ் நரம்பில் உண்டாகும் குறைபாட்டினால் உதரவிதானம் செயல்பாட்டில் குறைபாடு ஏற்பட்டு தொண்டை பகுதியில் காற்று குரல்வளை நாண்களின் மீது மோதுவதால் ஹக் என்ற சப்தம் ஏற்படுகிறது. இதுவே விக்கல் ஆகும். விக்கல் வர காரணம் உதரவிதானத்தின் முறையான செயல்பாடின்மைதான் காரணம். உணவை வேக வேகமாக சாப்பிடுவதால் உதரவிதானத்தின் செயல்பாடு பாதிப்பதாக இருக்கலாம். தேவையான அளவு தண்ணீர் எடுத்துக்கொள்ளாதது, சூடான காரமான மது, புகைப்பிடித்தல் இவற்றால் உதரவிதானத்தின் பாதிப்பாக இருக்கலாம். கணைய அழற்சி, பெரினிக்ஸ் நரம்புவாதம், கல்லீரல் கோளாறு, குடல் அடைப்பு, மூளைக்காய்ச்சல், வலி மாத்திரைகள் தொடர்ந்து எடுத்தல், ஸ்டிராய்டு மாத்திரைகள் எடுப்பதாலும் விக்கல் வரும். சிறுநீரக கோளாறு உள்ளவர்களுக்கும் சிறுநீர் வெளியேறும் நச்சு கிருமிகள் இரத்தத்தில் கலந்து விடுவதாலும் விக்கல் வரும். நரம்பு மண்டல கோளாறு, நுரையீரல் தொற்றினாலும் விக்கல் வரும். உதரவிதானத்தில் நோய் தொற்று ஏற்பட்டாலும் விக்கல் வரும். குடல் புண் இருந்தாலும் விக்கல் வரும். கொழுப்பு அதிகமுள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வதாலும் விக்கல் வரும். விக்கலை நிறுத்த செய்ய வேண்டியவை: விக்கல் வரும்போது தண்ணீர் குடிக்க சிலருக்கு நின்றுவிடும். கொஞ்சம் சர்க்கரையை வாயில் போட்டு தானாக கரைய விட்டாலும் விக்கல் நிற்கும். வலுக்கட்டாயமாக தும்மலை வர வைத்தாலும் விக்கல் நின்றுவிடும். 2 கைகளையும் 2 நிமிடத்திற்கு தலைக்கு மேல் நேராக நீட்டி வைத்தாலும் நின்றுவிடும். 30 எண்ணும் வரை மூச்சை அடக்கி வெளிவிட விக்கல் நிற்கும். இப்படி 3-4 முறை செய்ய வேண்டும். தேனை சுடுதண்ணீரில் கலந்து நாக்கின் அடியில் சிறிது நேரம் வைத்திருந்து குடிக்க விக்கல் நிற்கும். நாக்கை முழுவதுமாக வெளியே சிறிது நேரம் நீட்ட விக்கல் நிற்கும். விக்கல் வரும்போது 2 காதுகளையும் விரல் கொண்டு 30 வினாடி அடைக்க சற்று அழுத்தம் கொடுக்க விக்கல் நிற்கும். வெண்ணெயை மென்று விழுங்க விக்கல் நிற்கும். எலுமிச்சைம்பழத்தை வாயில் வைத்து அதன் சாற்றை உறிஞ்சி சாப்பிட விக்கல் நிற்கும். தேன் சாப்பிட விக்கல் நிற்கும். துளசி இலைகளை வாயில் போட்டு மெல்ல விக்கல் நிற்கும். நெய்யுடன் சிறிது இந்துப்பு கலந்து சாப்பிட விக்கல் நிற்கும். திப்பிலி, சீரகம் 8:1 என்ற விகிதத்தில் பொடி செய்து தேவையான அளவு மயில் இறகை சுட்டு கரியாக்கி சம அளவு கலந்து அதனுடன் 1/4 ஸ்பூன் தேனில் கலந்து சாப்பிட விக்கல் நிற்கும். தரையில் உட்கார்ந்தபடி முழங்கால்களை மடக்கி நெஞ்சை தொடும் வகையில் அணைக்கவும். இதை செய்வதன் மூலம் நுரையீரலுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது மற்றும் தசை சுருக்கம் அகற்றப்படும். சிறிது நேரம் இப்படி செய்வதன் மூலம் விக்கல் நிற்கும். மேற்கண்டவற்றில் ஏதேனும் ஒன்றை செய்து விக்கலை நிறுத்தலாம். தொடர் விக்கல் வர காரணம்:
பெரினிக்ஸ் நரம்பு பாதிப்பு, காசநோய், மூளை பாதிப்பு, சிறுநீரக கோளாறு, நுரையீரல் பாதிப்பு, கல்லீரல் பாதிப்பு இவற்றால் தொடர்ந்து விக்கல் ஏற்படலாம். தொடர்ந்து விக்கல் ஏற்பட்டால் உடனே மருத்துவரை அணுகி சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும். விக்கல் ஏற்படுவதை தவிர்க்க செய்ய வேண்டியவை: அடிக்கடி விக்கல் வருபவர்கள் கண்டிப்பாக எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். தூக்கம் கெடுவதை தவிர்க்க வேண்டும். உணவில் நீர் காய்களை அதிகம் பயன்படுத்த வேண்டும். தினமும் தேவையான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும். புகை, மது பழக்கங்களை தவிர்க்க வேண்டும். விக்கலை நிறுத்த பயத்தை ஏற்படுத்தக்கூடாது. சில சமயம் இதய நோய்க்கு வழிவகுத்துவிடும். இதுவரை விக்கல் எவ்வாறு உண்டாகிறது, விக்கல் ஏற்படுவதற்கான காரணங்கள், விக்கலை நிறுத்த செய்ய வேண்டியவை, தொடர் விக்கலுக்கு காரணம், விக்கல் ஏற்பட்டால் தவிர்க்க செய்ய வேண்டியவை ஆகியவற்றை பார்த்தோம். தொடர்ந்து பல்வேறு பயனுள்ள பதிவுகளை பதிவிட்டு வரும் உங்கள் ஈரோடு வெல்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் கொடுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். தண்ணீரை சேமிப்போம், உணவை வீணாக்காதீர், முகக்கவசம் அணிவோம், நேர்மறையாக சிந்திப்போம். என்றும் உங்கள் ஈரோடு வெல்னஸ். நன்றி, வணக்கம்.